தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் கனவுகள பத்தி நெறைய விஷயங்கள் இங்க பேச வந்திருக்கிறோம். நெறைய கனவுகள் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள பத்தி வரும், மிருகங்கள் பத்தி வரும், செடி கொடிகள பத்தி வரும், வீடு பாழடைஞ்ச வீடுகள பத்தி வரும். இந்த ஒவ்வொரு கனவுக்கும் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய கனவுகள் நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையை உணர்த்தக்கூடியது அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தூக்கத்தில் வரும் கனவுகள் ஒவ்வொரு கால அளவுகளுக்கு தக்கன மாறுபடும். அதாவது இரவு நேரத்தில் ஒரு 3 மணிக்குள்ள நீங்க கண்ற கனவுகள் உங்களுக்கு அவ்வளவு பளித்தல் வராது. கொஞ்சம் அது ரொம்ப டிலே ஆகும். ஒரு லைட்டு சிம்பிள் மாரி தான், ஒரு தூறல் மாரி தான் அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கும் ஒழிஞ்சு, அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ரொம்ப அதிகமா குடுக்காது. அதே இது கனவுகள் அதிகாலை ஒரு 3லிருந்து ஒரு 5:30, 6 மணிக்குள் நீங்க காண்ற கனவுகள், சூரிய உதயம் ஆகுற அந்த சமயம் வரைக்கும் காண்ற கனவுகள் கண்டிப்பாக பலிக்கும். அதேபோல் பகலில் காணும் கனவுகள் பலித்தல் ஆகாது. பலிக்கவே பலிக்காது அப்படிம்பாங்க. அப்போ அந்த அதிகாலையில் உள்ள கனவுகள் உங்களுக்குள்ளேயே ஆழ்மன சிந்தனை மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதை முதலே சொல்லக்கூடிய ஒரு காட்சி பொருளாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன் அதிகாலை கனவுகள் நமக்கு காட்சி பொருட்கள் அது நடக்குது அப்படின்னு காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் பிரம்ம முகூர்த்தம் நேரம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம மூதாதையர்கள், தெய்வங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிற மாதிரி காலை நேரத்தில் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ, என்னென்ன யோசிக்கிறோமோ அதை ஃபுல்லாக அப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அப்போது நம்ம காண்கிற கனவும் அதேபோல் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். அதனால நம்ம கனவுகள் நம்மளுக்கு ஒரு காலை கனவுகள் நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில கனவுகள் நம்மளுடைய எச்சரிக்கை மணியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக காலை கனவுகள், இந்த காலை கனவுகளில் நம்மளுக்கு நிறைய கடவுள்களை பற்றிய கனவுகள் ரொம்ப ரொம்ப நல்ல சகுனங்களாக கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது சிவபெருமான் வந்தால் சுப காரியங்கள் நடக்கும், கோர்ட்டு வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு அமைதி நிலையை காண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சிவபெருமான் வரும்போது உங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் இருக்கிறதுலேருந்து ஒரு அப்படியே ரிலீஃப் ஆகிற மாதிரி, ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் அந்த காலை கனவுகள். இதே இது உங்களுக்கு முருகர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. யாரும் ஏதோ சண்டை சச்சை போட்டுக்கிட்டு இருந்தவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்ட வர்றாங்க, அந்த சண்டைகள் ஸ்மூத்தாக முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மங்கள விஷயங்கள் ஏதோ உங்கள் வீட்டில் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதேபோல் உங்களுக்கு நிலங்கள், அந்த மாதிரி ஒரு நிலம் வாங்குறதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா, துர்கா தேவி கனவில் வந்தால், துர்க்கை வந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புதிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. நோயின் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நோய்களிலிருந்து விடுபட போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணால் உங்களுக்கு நன்மை வரக்கூடிய பெண் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களால் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் திசை திருப்பங்கள் உருவாக போகுது. இதெல்லாம் துர்க்கை தேவி கனவில் வந்தால் நடக்கக்கூடியது. பிள்ளையார் கனவில் வந்தால், பிள்ளையார் வருவது நம்மளுக்கு பொதுவாக பிள்ளையார் தும்பிக்கையுடன் வரக்கூடிய பிள்ளையார், மனித ரூபத்தில் கிடைக்கக்கூடிய பிள்ளையாரும் உண்டு. அதே சமயம் யானையும் பிள்ளையார் அம்சமாக சொல்லுவோம். அதனால் யானை, பிள்ளையார் இவங்க 2 பேருமே நம்மளுக்கு கனவில் வந்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி ஒரு வளமான வாழ்க்கைக்குள்ளே நமக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு தனிமையாக வெறுப்பாக இருந்த தன்மையிலேருந்து விலக்கம் அடித்து நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதுபோக நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா வந்தால், கிருஷ்ணன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழலில் வருவார். இன்னொன்று மாடுகளுக்கு பின்னால் இருப்பார். அந்த மாதிரி கோபியர்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி அமைப்புகளில் வரும்போது ஒவ்வொரு பலன்களாக இருக்கும். புல்லாங்குழலில் வரும்போது உங்களுக்கு காதல், அந்த மாதிரி இடத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். பசுமாட்டுடன் வரும்போது தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, தாய் முழுமையாக உங்களை பிளஸ் பண்ணறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக இருக்கும். அதே சமயம் கோபியர்கள் கொஞ்சம் இருக்கும்போது உங்கள் பேச்சை கேட்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கணும், நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக மாறும். இது நம்மளுடைய பெருமாள் அப்படியே திருப்பதி பெருமாள் கோலத்தில் நிறைய அப்படி சாஷ்டாங்கமாக அப்படி உயரத்தில் விஸ்வரூப தரிசனமாக கிடைக்கும்போது புதிய விஷயங்கள் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம், நிறைய ஒரு புதிய வாழ்க்கை தொடர்ச்சி, ஒரு இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து மீண்டெடுத்து வெளியே வரப்போகிறீங்க
அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கனவுகளில் கடவுள் வரும்போது இவ்வளோ அற்புத பலன்கள் கொடுக்குற மாதிரி மிருகங்கள் வரும்போது என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மிருகங்கள் இப்போ மிருகங்களில் பார்த்தீங்கன்னா யானை கனவுல வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது. அதே யானை உங்களை துரத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்ல பலன்களை எச்சரிக்கையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் யானையை துரத்தக்கூடாது. யானை தும்பிக்கையை தூக்கிக்கிட்டு உங்களை நோக்கி வரும்போது, உங்களை முன்னோக்கி வரும்போது யானையே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நிறைய தடைகளும் அற்புதம் ஒரு பட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய பட்டம் கிடைக்க போகிறது. நீங்கள் இந்த சொசைட்டியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் யானையை துரத்தும் போது ஏதோ ஒரு பெரிய ஒரு அவச்சொலை உருவாக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது. அடுத்தால பாம்பு கனவில் வரும்போது பாம்பு தீண்டினால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதே இது பாம்பு துரத்துனால் ராகு கேது தோஷம் ஒரு சாபங்கள் உங்களுக்கு உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். பாம்பு தீண்டினால் கொத்திருச்சுன்னா உங்களுடைய விஷத்தன்மை உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவான எனர்ஜியை ஃபுல்லாக பாம்பு வந்து எடுத்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். விஷத்தால் அறுத்தல் அப்படின்பது நம்ம உடம்புல நெகட்டிவான எதிராற்றல்களை ஃபுல்லாக பாம்பு தீண்டுதல் மூலம் அது ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். அதே சமயம் பாம்பு கையில் சுற்றுற மாதிரி கனவுல இல்லாட்ட காலில் சுற்றுற மாதிரி கனவுல கண்டால் கையில் சுற்றும் போது உங்களுடைய ஒரு நண்பரோ யாருக்கிட்டையோ உங்களுக்கு விடுதலை ஒரு விலைக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே இது காலில் ஏறி போடுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணத்துக்குரியதுக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் பாம்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடு அதெல்லாம் கனவுல வரும்போது ஆடு வந்துச்சுன்னா தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்கும். அதே ஆடு வந்து துள்ளி குதித்து உணவு உட்கொள்வதாக கனவு கண்டால் அவ்வளோ நல் பலன்களை கொடுக்கும். அதே இது ஆடு ஒன்னே மொட்டி கொண்டு இருந்தால் ஏதோ உங்கள் பேரில் வழக்கு விஜயங்கள் தொடர இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். கோழி கனவுல வந்தால் செய்வினை கோளாறுகள், முட்டை கனவுல வந்தால் செய்வினை பிளாக் மேஜிக் தன்மையான விஷயங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் இந்த கனவுகள் வந்து மிருகங்களில் வந்து யானை இதெல்லாம் விட சில பேருக்கு மான் வரும்போது அவங்களுடைய உயர்ந்த ஒரு தன்மையும் செல்வ நிலை கூட போகுது. அதாவது சகோதரர்களுக்குள்ள நல்ல நட்பு வட்டங்கள் உருவாகும், சகோதரர்களும் நல்ல உறவுகள் உருவாக போகுது, அந்த மாதிரி அர்த்தங்கள் உருவாகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த மிருகங்களை வைத்து காக்கா வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் அதாவது மூதாதையர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்குது, அந்த தடையை நீக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறந்தவர்கள் கனவில் வரும்போது என்னென்னா இறந்தவங்க அழுதுகிட்டு வர்றது, இறந்தவங்க அழுதுட்டு வந்தால் நம்ம வீட்டில் ஒரு துர்க்க நிகழ்ச்சியோ இல்லாட்டி யாருக்கோ உடம்பு முடியாத தன்மையோ நடக்க போகுது, அவங்க இல்லாட்ட ஒரு வீடு வந்து பயங்கரமாக ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். அதிலேருந்து விளக்கம் எடுக்கணும்னா அது வந்து அந்த நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு காலபைரவர் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வரும்போது சரியாகும். சனிக்கிழமை பண்ணணும். அப்புறம் இறந்தவர்கள் வந்து சிரிச்சுட்டே வர்ற மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மங்கள விஷயங்கள் ஏதோ கூடி வரப்போகுது, கல்யாணம் திருமணம் அந்த மாதிரி குழந்தை பேர் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தமாக இருக்கும். இறந்தவங்க வருவாங்க, வந்துட்டு பேசக்கூட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்போனா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அவங்களுக்கு பூஜைகள் புனஸ்காரம் அதெல்லாம் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் அவங்க அமைதி நிலையில் இருந்தால் அவங்களுக்கு துணிமணிகள் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த துணிமணியை வேறு யாருக்காச்சும் தானம் கொடுக்கும்போது அவங்களுடைய அமைதி நிலை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். கோயிலுக்கு உள்ளுக்கு போய் பிரகாரத்தை போய் தொட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சுகமான ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே இது கோயிலை பக்கத்தில் போயிட்டு கும்பிடாமல் போவோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்பில் உள்ள ஆரோக்கியம் தன்மை கெடுது, ஒரு நல்லவங்களை ஒதுக்குறோம், அப்புறம் யார் பேச்சும் கேட்காத தன்மைக்கு வெளியே வரோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் கோயில் கிட்ட போயிட்டு விளக்கக்கூடாது. அதே போல் பாழடைந்த கோயிலை பார்க்கும்போது அதாவது சரி பண்ணாத கோயிலாக இருக்கிற கோயிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறு அசம்பாவிதங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது எச்சரிக்கை மணியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோயிலுக்குள் போய் மாலையெல்லாம் போட்டு
தீபாராதனைலாம் காட்டுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவிகள் இந்த இடத்துலேருந்து ஏதோ வேறு ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் அளவு கூட போகுது, சமுதாய அந்தஸ்து கூட போகுது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். இந்த மாதிரி கோயில்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து செடிகள், இப்போது செடிகள் நல்லா வளர்ந்தோங்கி ஒரு பெருசாக ஒரு பூக்களுடன் பார்த்தீங்கன்னா அந்த கனவுல வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அற்புத சக்தியாக மாற்றமாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுது, அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை உருவாக்க போகுதுன்னு அர்த்தம். அதே இது ஒரு செடிகள் வந்து ஒரு மரங்களோ கருகின மாதிரியோ வாடின மாதிரி கனவுல கண்டால் உறவு நிலையில் யாருக்கோ உயிர் ஆபத்துக்களோ கண்டங்களோ ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெண்கள் குழும அப்படி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வந்தாங்கன்னா, பெண்கள் கூடி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வந்தாங்கன்னா அம்பாளின் முழு அனுக்கிரகமும் கிடைக்குது அப்படிங்கிறது அர்த்தம். பெண்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது இந்த இடத்துல லட்சுமி கடாட்சமான வீடாக மாறப்போகுது, உங்கள் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இதே இது பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா பெண்ணால் ஏதோ இந்த வீட்டுக்கு விபரீதம் நடக்க போது, வர பெண்களிடம் கவனமாக இருக்கணும். வர பெண்களுக்கு தண்ணி முகர்ந்து கொடுத்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பெண் தெய்வ வழிபாடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பெண்களால் வரக்கூடிய அசம்பாவிதங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பூக்களை கனவில் கண்டால், மல்லிகைப்பூ அதெல்லாம் கனவில் கண்டால் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும், ஒரு ஈர்ப்பு சக்தி 2 பேருக்கும் அதிகமாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கனவுகள் நிறைய மேஜிக், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கனவுகள், சில கனவுகள் வந்து அன்நார்மலாக வர்ற மாதிரி வரும். நான் இப்படி ஒரு கனவுல வந்து இன்னொரு கனவுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிருக்கும். சில கனவுகள் வந்து அப்படி மறந்த மாதிரி மறந்துடும். அது மறந்த கனவுகளை நினைவு ஊட்டவே ஊட்டாதீங்க. ஏன்னா அது வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது மறதியை கொடுத்துருக்கும். அதனால் அந்த கனவுகளை வந்து நினைவில் படுத்தி அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். ஒரு கனவு, சில கனவுகள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஃபிக்ஸ்டாகி அப்படியே நிலச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த கனவுகள் தான் நம்மளுக்கு நிலையாக வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பயணிக்கும். அதனால் மறந்து போன கனவுகளை நினைவூட்டுவதற்காக முயற்சி பண்ணுவது. அது சில பேர் அந்த கனவில் வந்து பொருட்கள் மட்டும் ஞாபகம் இருக்கும், அங்கே நடந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்காது. அதனால் அந்த பொருட்கள் மட்டும்தான் உங்களுக்கு அடையாளமாக வந்து அந்த கனவு பதில் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் கனவில் வந்து மறக்கிற கனவுகளை மறந்துறது பெஸ்ட்டு. நம்மளுக்குள்ள ஆழமாக நிற்கிற கனவுகள் நம்மளுக்கு நடைமுறையில் வரப்போகுது. அதனால் கனவை நினச்சி ரொம்ப பயப்பட தேவையில்லை. ரொம்ப மோசமான கனவுகள் வரும்போது பக்கத்தில் இருக்க காலபைரவர் கோயிலுக்கு போகிறது, ஏழை எளியவங்களுக்கு உணவுகள் தானம் கொடுக்கும்போது அந்த கனவுகளின் பலன் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.